ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகி கொண்டாட்டம் களை கட்டிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் பட்டாசு வெடிக்கிறது, இன்னொரு பக்கம் ட்ரம்ஸ், மேளதாளம் அப்படின்னு ஒரு வைப்ரேஷன்ல இருந்தாங்க. அதே மாதிரி ரசிகர்களுமே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி அந்த ஒரு நாளை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் இப்படி செலிப்ரேஷன் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் மக்களோட மனசை பூர்த்தி செஞ்சுதா? அதாவது விஜய் அவர்களுடைய படம் கடைசி படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, கில்லி, போக்கிரி, சிவகாசி, திருப்பாச்சி இந்த மாதிரி வரிசையில இந்த ஒரு படமும் அமையும். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா கூட ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய வகையில இருக்கும். ஒரு கடைசி படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்துல ஒரு எமோஷனல் டச் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க. பட் அந்த அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் டச் அதுக்கப்புறமா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சுதா அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி வகிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துல நடிச்சு முடிச்சுட்டாரு. அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு, ஜனநாயகன் தான் என்னோட கடைசி திரைப்படம், இதுக்கப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன், நான் முழு நேரமா அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதனால ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆனாங்க. இல்ல வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு படமாவது நடிச்சு கொடுக்கலாம்ல, இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் அவர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு, இல்ல அரசியல் வந்தேன்னா நான் முழு நேரமா அரசியல மட்டும்தான் இருப்பேன், மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய அளவில் இருந்துச்சு. கடைசி படம் எந்த மாதிரி வரப்போகுது, எப்படி இருக்க போகுது, ஏன்னா கடைசி படம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒவ்வொரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்திருக்கும். இது வரைக்கும் நடிச்ச நிறைய படங்கள்ல அவருடைய ஹிட் படங்கள் நிறைய கொடுத்திருக்காரு. கில்லியா இருக்கட்டும், திருப்பாச்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இப்போ லியோ இருக்கட்டும், இப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களுக்கு பீஸ்ட் அப்படின்னு நிறைய படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த வரிசையில் எல்லாருக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ட், ஒரு பிடிச்சமான படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைம்ல வெளியான பூவே உனக்காக, கில்லி, திருப்பாச்சி, போக்கிரி, சிவகாசி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு பிடிச்சமான படமா இருந்துச்சு. ஏன்னா இந்த படங்கள்ல இருக்கக்கூடிய பாடல்களா இருக்கட்டும், அந்த கதைக்களங்களா இருக்கட்டும், காலம் கடந்து இன்னைக்கு வரைக்குமே பிடிக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் டிவிகள்ல போட்டா அந்த படத்தை பார்க்கறதுக்கான ரசிகர்கள் இருக்கவும் செய்யறாங்க. ஸோ அந்த வரிசையில ஜனநாயகன் படம் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்கும் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை லீக் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த படம் பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பாலிகா அவர்கள் நடிச்ச அந்த ஒரு படத்தோட ரீமேக் தான் இது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த கதைக்களம் அவ்வளவா அழகா இல்லை, நல்லா இல்லை. ஸோ இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பேச்சுக்கள் வந்துச்சு. இருந்தாலும் இந்த படத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு. அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணாம அப்படியே காப்பி அடிக்காம சில மாற்றங்களை வினோத் அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது நிறைய பேர் படங்களை பார்க்கல, ஒரு சில பேர் தான் பார்த்துருந்தாங்க லீக் ஆனதுல. இப்போ ஃபைனலா இந்த படம் ரொம்பவே மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டாங்க. ஒரு பக்கம் செலிப்ரேஷன், இன்னொரு பக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வைப்ரேஷன்ல தான் இருந்தாங்க. ஃபைனலா இந்த படம் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இந்த படத்தை அந்த பூர்த்தி செஞ்சுதா, அதாவது மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதான்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த படம் விஜயவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால ரீமேக்கை சூஸ் பண்ணதே ஒரு தவறு தான் அப்படின்ற மாதிரி ரசிகர்களே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா பகவந்த் கேசரி அப்படிங்கிறது ஒரு படமா இருக்குது. ஸோ அந்த படத்தை ஒரு ஃபைனல் படத்துக்கு ஏன் ரீமேக் கொண்டு வந்திருக்கணும்? அதுக்கு நீங்க தேவையில்லாம அதுக்கு முன்னாடி படங்கள் நடிச்சிருக்கலாம். ஏன்னா ஃபைனல் படத்துல இந்த ரீமேக் எடுத்துட்டு வந்தது கொஞ்சம் சொதப்பல் மாதிரி தெரியுது. அதுக்காக வினோத் அவர்கள் அப்படி காப்பிலாம் அடிக்கல, நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதுல கடைசி படம் அப்படிங்கிறதுனால விஜய் அவர்களுக்கு அந்த ஒரு ரொமான்ஸ் காட்சிகள் வைக்கல. அந்த பகவந்த் கேசரியில பாலிகா அவர்களுக்கு காஜல் அகர்வால் ரொமான்ஸ் பண்ணக்கூடிய காட்சிகள் வரும், சீன்ற மாதிரி காட்சிகள் வரும். ஆனா இங்க அந்த தேவையில்லாத காட்சிகளை நீக்கிட்டாரு. ஸோ அப்படி காப்பி அடிக்காம அங்க வில்லனுக்குமே நிறைய ஒரு இது கொடுத்துருக்காரு. அங்க வில்லனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இங்க வில்லனுக்கு நிறைய விதமான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால ரெண்டுமே கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்திருக்கலாம். இந்த ரீமேக் விஷயத்தை தவிர்த்துட்டு வேற ஒரு கான்செப்ட்ல புதுசா யோசிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. இதுல ஸ்டார்டிங்ல டைட்டில் கார்டு போடக்கூடிய இடத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணி இந்த படத்துல டைட்டில் கார்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய க்ரௌட், அதாவது ரசிகர்கள் பட்டாளம் கத்தி கூச்சலிடுறதுனால அது அடங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. ஸோ அந்த ஒரு விஷயம் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கதான் செய்யுது. என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த மூமெண்ட்ஸுமே இருக்குது. ஸோ அதே மாதிரி தளபதி கச்சேரி சாங்ஸுக்குலாம் ஏதோ உண்மையாவே உள்ள கச்சேரி நடக்கிற மாதிரி அவ்வளோ எல்லாருமே எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆகுது.
ஸோ அந்த இடங்கள்ல கை கொடுக்கக்கூடியது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனிருத் அவர்களுடைய இசை தான் கை கொடுக்குது. கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்லோவா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, திடீர்னு அனிருத் அவர்களுடைய இசை வந்து கொஞ்சம் கொடுக்குது. எப்பவும் போல தீய பத்த வச்சுட்டாரு அனிருத் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அனிருத் அவர்களுடைய இசை அப்படிங்கிறது வேற லெவல்ல ஃபயரா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலயுமே வந்து ஒரு ஃபயர் அந்த மாதிரி தான் குடுத்திருக்காரு. ஸோ படங்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல வந்து, ஓகே இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, இது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்க தான் செய்யுது. ஃபுல்லாவே குட்ன்னு சொல்ல முடியாது. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நமக்கே இவ்வளோதானா அப்படின்ற ஃபீல் குடுக்கக்கூடிய அளவுக்குமே இருக்குது அப்படின்னு படம் பார்த்த ரசிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவா இதுல ஒரு மெயின் முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த எதிர்பார்த்த ஒரு விஷயம், இது ரீமேக்கா இருந்திருக்க கூடாது. ஏன்னா அவருடைய கடைசி படம் அத பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணணும்னு நெனச்சோம். நீங்க வந்து ஒரு பகவந்த் கேசரி கூட சேர்த்து இந்த படத்த அந்த படத்தோட ரீமேக்கா எடுத்திருக்கீங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆகல. ஏன்னா அந்த ஒரு படம் வந்துடுச்சு. ஸோ நீங்க வந்து கடைசி படம் அதாவது விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் விஜய் அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால, இந்த ஒரு ரீமேக் விஷயத்த தவிர்த்திருக்கலாம். ஒரு ஒரு நல்ல கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்கலாம். இந்த படமும் மோசம் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகுறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா, எங்களோட ஒரு எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யல. நாங்க எதிர்பார்த்தது அப்படிங்கிறது வேற லெவல்ல எதிர்பார்த்தோம். பட் இது வந்து அந்த அளவுக்குலாம் இல்ல. நாங்க இங்க எதிர்பார்த்தோம்னா, அது இங்க தான் இருக்குது. ஸோ நெறைய கேப் இருக்கு. நாங்க எதிர்பார்த்ததுக்கும், இப்பவும் நாங்க பார்த்து ரசிச்சதுக்கும் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் மிஸ் ஆகுதே தவிர, மத்தபடி படம் ஓகே தான். படம் ஒஸ்ட்லாம் சொல்லல. ஆனா நாங்க எதிர்பார்த்தது அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல்ல எதிர்பார்த்தோம். அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் இதுல கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து அந்த மமிதா பைஜ் அவர்களுடைய நடிப்புமே நல்லா இருக்கு. அந்த சித்தப்பா வந்து விஜய் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அந்த ஒரு பாண்டிங் நல்லா இருக்கு. அந்த கிளைமாக்ஸ் காட்சிகள், இவங்க அழக்கூடிய சீன்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி நல்ல நல்ல சீன்களும் இருந்தாலுமே இந்த ஒரு ஃபைனலா அந்த ஒரு எதிர்பார்த்த ஒரு அளவு இல்ல. அந்த எதிர்பார்த்த ஒண்ணு இல்ல. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. படம் வந்து ஃபுல்லாவே நல்லா இருந்தா கூட, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. எங்களுக்கு அது சொல்ல தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ரசிகர்களோட ஒரு ஒரு மனசு ஆதங்கமா இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஓவர் செலவு பண்ணியிருக்காங்க. சிஜிக்குலாம் நெறைய பண்ணியிருக்காங்க. அந்த ரோபோக்கள் சண்டையிடக்கூடிய அந்த தொழில்நுட்பத்துக்குலாம் நெறைய தேவையில்லாம பயன்படுத்தியிருக்காங்க. நாங்க இதெல்லாம் எந்திரன்லயே பார்த்துட்டோம். திரும்பி ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்ற ஒரு ஃபீலுமே இருக்கு. தேவையில்லாத பொருட்செலவுகள் நெறைய பண்ணியிருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அந்த எதிர்பார்ப்ப வந்து பூர்த்தி பண்ணல அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட அந்த ஒரு ஆதங்கமா இருக்குது. ஸோ இருந்தாலுமே வந்து செலிப்ரேஷனுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். அவர பார்த்து ரசிச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல நெறைய ரசிகர்கள், நெறைய அவருடைய ஃபேன்ஸ் அப்படின்லாம் இருக்கிறாங்க. இந்த படத்த பார்க்கறதுக்கு நெறைய நடிகர்கள், நடிகைகள் த்ரிஷா முதற்கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் வந்து இத ஒரு திருவிழா மாதிரியே கொண்டாடி இருந்தாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, "நாங்கலாம் அந்த 3 மணி நேரத்துக்கும் நாங்களாவே இருக்க மாட்டோம். அன்னைக்கு நான் லீவே சொல்லிட்டேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சிலர்லாம் வந்து தியேட்டர்ல போயிட்டு கண்ணீர் விட்டு அழுது பார்த்தாங்க. ஏன்னா, அந்த அவருடைய கடைசி தருணம். இதுக்கப்புறமா நாங்க பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அந்த ஒரு ஃபீலிங்ல வந்து அழுத அமைச்சர்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அந்த தியேட்டர்ல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறது, இந்த மாரி விஷயங்களுமே நெறைய நடந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு அந்த படத்தோட கதைக்களம், அந்த ஒரு உணர்ச்சி, அந்த டச்சிங் அப்படிங்கிறத தாண்டி, இது ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாரி தான் பார்க்கப்படுது. ஏன்னா, விஜய்வினுடைய படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படம் ஓகேவா இருக்கோ இல்லையோ, நாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா, அதுக்கு காரணம் விஜய் அவர்கள். அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. அந்த படத்துல அந்த டைட்டில் கார்டு போடப்போவே வந்து அவ்ளோ எல்லா தியேட்டர்லயுமே வந்து சும்மா அதர விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி தான் அந்த இதுல இருக்குது. ஸோ ஃபைனலா இந்த படம் வந்து எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ணுச்சு, பண்ணல அப்படிங்கிறத தாண்டி ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு ஒரு என்ஜாய்மென்ட்டுக்கான ஒரு கடைசி ஒரு அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு குட் டச்சிங், அந்த ஒரு எமோஷனுக்கான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்த நீங்க பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறதையும், இந்த படத்துல உங்களுக்கு புடிச்சது எது? ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் அதாவது மத்த ரசிகர்கள் சொல்ற மாரி எங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருந்துச்சு. அது ரீமேக் இல்லாம ஒரு புது கதையா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா எங்க தலைவர் நாங்க பார்த்து ரசிச்சோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.